ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூடாக 2 இட்லியோட நல்லா நறுக்குன்னு காரசாரமாக ஒரு தக்காளி கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த கடையில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு வாட்டி செஞ்சு தர சொல்லுவாங்க. நம்மளன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். 2 தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நேர்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வீட்டில் அரைச்சா தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் இதில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு குக்கரை லிட்டு போட்டு மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் அதுவும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட நம்ம இங்கே 4 விசில் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முறை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரோட் சைட்லலாம் கொடுப்பாங்க இல்லையா தக்காளி கடையில், அதை மாதிரி இருக்கும். இதை தக்காளி சாம்பார்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதி வரணுங்க. அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். நல்லா ஒரு மணம் வரும். இப்போ இது கூட நான் ஒரு கரண்டி அளவு, ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு புளிச்ச இட்லி மாவு அதையும் சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான். குழம்பு தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதை பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக இதில் நம்ம இட்லி மாவை கலந்துட்டு இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் குழம்பை இறக்குனதுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ கடைசியாக நல்லா தாராளமாக ஒரு கை நிறைய மல்லி இலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா மணமணன்னு தக்காளி கடையில் நல்லா ஒரு காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிருங்க. இதை நல்லா சூடாக ஒரு 2 இட்லியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.